ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7 பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டிப் நம்பர் 1. பொதுவாக எல்லார் வீட்லேயுமே தொடப்பம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலையில் நிற்க வச்சுருப்போம், இல்லை திருப்பி வச்சுருப்போம். அந்த மாதிரி செய்யும் போது முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி மட்டும் நமக்கு வளைஞ்சிக்கிட்டே வந்துடும். யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. புதுசாக ஏதாவது தொடப்பம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தொடப்பத்தில் பின்னாடி ஹோல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக மாட்டி வச்சுக்கலாம். ஹோல்ஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி வடை எடுப்போம் இல்லையா, அந்த கம்பி நான் ஹீட் பண்ணுறேன். நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது தான் அந்த ஹோல்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், ஹோல்ஸ் போட்டாச்சு. இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நூல் கோர்த்துக்கலாம். நூல் ஈஸியாக நம்ம கோர்க்க முடியாது, ஏன்னா கேப் கொஞ்சம் அதிகம். ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே கொடுத்து வெளியே எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ எடுத்தாச்சு. நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்கில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை எங்கேயாச்சும் நீங்கள் ஆணியில் இல்லை ஏதாவது ஹூக் அட்டாச் பண்ணி நீங்கள் அங்கே மாட்டி வச்சுக்கலாம். நீங்கள் நிற்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிற்க வைக்கும் போது நமக்கு தொடப்பம் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மடிஞ்சிக்கிட்டே வந்துடும், அப்படியே வளைஞ்சிரும். யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. புதுசாக ஏதாவது தொடப்பம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புதுசாக வாங்கின தொடப்பத்தில் செஞ்சுருந்தேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. பிரெட் அதுவும் இல்லைனா கேக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது மீதமாக இருக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இன்னும் ட்ரை ஆகிடும். அது தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். க்ரீம் இருக்கக்கூடிய கேக்காக இருந்துச்சுன்னா கட் பண்ண இடத்துல 2 சைட் பார்த்திங்கன்னா நமக்கு கேக் விசிபிளாக இருக்கும். அங்கே தான் ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கட் பண்ணி ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஆகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. ஏலக்காவை கடையில் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணும்போது அதில் ரொம்ப ஈரப்பதம் இருக்கும். ஸோ நீங்கள் கல்லில் போட்டு இடித்தாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, உங்களுக்கு பவுடர் அந்தளவுக்கு சீக்கிரமாக ஆகாது. ஈரப்பதத்தோடு இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒன்று இடித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி யூஸ் பண்ணும்போது வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் அது அப்படியே உட்காந்துரும். நமக்கு அந்த இடத்துல மட்டும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஏலக்காய் பவுடர் அரைக்கிறதுக்கு முன்னாடி கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய தோல் நல்லா சூடேறிச்சுன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பவுடரும் அதிகமாக கிடைக்கும், அதே மாதிரி ஈஸியாக அரைக்கவும் முடியும். இப்போ வறுத்தாச்சு. கையில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக ப்ரெஸ் ஆகுது பாருங்கள், நல்லா உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இடிக்கல்லில் போட்டு இடித்து காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் காமிச்சது பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கக்கூடியது. அதை கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் ஆகாது. வறுத்து இந்த மாதிரி இடிக்கல்லில் இடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக பவுட்ரு ஃபார்மில் கிடச்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தோல் ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக பவுட்ரு ஆகிடும். இதுவே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இனிமேல் உங்களுக்கு நைஸாக பவுட்ரு கடையிலலாம் வாங்கும்போது கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி கிடச்சிரும். நான் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் தான் இதை இடிச்சிருப்பேன். அதுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இடிச்சிக்கலாம். நான் 2 ஏலக்காய் தான் போட்டிருந்தேன், அதுக்கு இந்த அளவுக்கு பவுட்ரு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. இந்த மாதிரி இடிக்கல் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இதில் பார்த்திங்கன்னா மேலே ரொம்ப தூசு படிகிற மாதிரி தோணுச்சு. அதே டைமிங்கில் சைடில் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால குட்டி குட்டி எறும்பு பூச்சி எல்லாமே உள்ளே செட்டில் ஆகுது. அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பாக்ஸ் மேல்முடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த கல்லோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். தோராயமாக கட் பண்ணாதீங்க. அந்த கல்லோடைய சைஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் கல் எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மார்க் பண்ணியாச்சும். இதை கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அந்த ஷேப் மட்டும் மாறாமல் கட் பண்ணுங்கள். நான் லென்ஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடாகூடமாக கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடியது கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக கட் பண்ணும்போது தான் கேப் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா மேலே வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தூசும் படியாது. அதே டைமிங்கில் சைடில் பார்த்தீங்கன்னா இரும்பில் எதுவுமே உள்ளே போகாது. ரொம்ப சேஃபாக இருக்கும். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம்.
நம்பர் 5. ஷர்ட் நம்ம வந்து ரெடிமேடாக கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் பார்த்திங்கன்னா கீழே சைடில் உள்பக்கமாக வச்சுருப்பாங்க. ஏதாவது கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஷர்ட்டோடைய பட்டன் சைஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு கிடைக்கும். பட் பேண்ட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது. பட்டன் சைஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பேண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன் உள்ள எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் தெரியும். ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும் போது தெரியாத இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டன் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது உள்ளே வந்து தனியாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து அது தெரியாது, இன்விசிபிளாக எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து எல்லா ரெடிமேட் பேண்ட்லேயுமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்து முன்னாடி எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாடல் அதே கலரில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் அது விழுந்துருச்சு, ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்து வச்சு வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் சைஸ் வந்து சேமாக இருக்கும், அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. டிப் நம்பர் 6. பர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஜிப்பில் மேலே இருக்கக்கூடிய பார்ட் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு டேக் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அது இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம பேப்பர் பின் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து உள்ளே கோர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாக்ஸில் நிறைய கலரில் வரும். உங்களுடைய பர்ஸ் எந்த கலரும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கூட வந்து போட்டுக்கலாம். 10 rupees தான் இருக்கும். இது இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஃப்டி பின் வந்து உள்ளே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பர்ஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நெயில் பாலிஷ் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் பின் வந்து யூஸ் பண்ணால், அதுவும் இல்லைனா சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வீட்டில் ஊசி மட்டும் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடிட்டே இருப்போம். தேடும் போது கிடைக்கவே கிடைக்காது. அது தொலைஞ்சு போகாமல் ஒரே இடத்துல கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பாக்ஸோடைய மேல் மூடியில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஊசியுமே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதுவுமே தொலைஞ்சு போகாது, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா பாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி பெருசாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெருசாக இருந்தால் தான் ஒரு அளவுக்கு பெரிய ஊசி கூட இதில் இன்சர்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் இல்லை நம்ம ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹூக் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பாக்ஸாக இருந்தால் நம்ம ஊசியே பார்த்திங்கன்னா அதில் கீழே வரைக்கும் படும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எதுவும் தொலைஞ்சு போகாது, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தெரியாத இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த 7 டிப்ஸ். இதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். 1-2 பார்த்திங்கன்னா வந்து காமனாக இருக்கக்கூடியதாக கூட இருந்திருக்கலாம். பட் அதுவும் தெரியாதவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே மாதிரி டிப்ஸ் நம்ம சேனலில் நான் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.